அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இனி பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இனி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. கடலை நீர் விளங்கி செம்மையான பாதை கந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா உடனிடப்பட்டோமையா, ஒன்றாக மாற்றிவிட்டீர். இருதயம் தந்துவிட்டீர். தலையை என்னை நான் அபிஷேகம் செய்தீர். எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்தீர். தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட உற்சாகமா பாடுவோம். ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதையெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினேன். ஆமென். ஆண்டவர் வார்த்தையினால் சொன்னதை அவருடைய கரங்களினாலே நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர்.
Jesus. நல்ல கை தட்டி பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. மழையுமில்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்லை மழையுமில்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீர். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இம்மட்டும் நம்மளை கைவிடாமல் நடத்தின தேவன் இனியும் இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும், நம்ம ஆயுள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அந்த விசுவாசம் இருந்தாலே போதும், கர்த்தராலே நாம் நடத்தப்படுவோம். ஆமென். இந்த உலகத்துல அதிகமா நன்றி பாடல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தவிர மற்றவைகளுக்கு பாடப்படாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம் தேவனாகிய கர்த்தருக்கு அதிகமா நன்றி பாடல் பாடப்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அற்புதத்தினால, அதிசயத்தினால, வல்லமையினாலே நடத்தி நன்றி பாடல் பாட வைக்கிறவர். அல்லேலூயா. மற்றவைகளை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு நிற்பார்கள். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறவர்கள் துதி ஸ்தோத்திரத்தோடு நிற்பார்கள். ஆமென். நீங்கள் அப்படித்தான் வந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மளை அற்புதங்களினாலே நிறைக்கிற தேவன், நம்மளை அற்புதத்தின் பாதையிலே நடத்துகிறவர். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நடத்தின பாதை அது வனாந்தர பாதை மாதிரி தெரிந்தது. அது குறைவுள்ள பாதை மாதிரி தெரிந்தது. இந்த பாதையை விட எகிப்து அவர்களுக்கு நல்ல பாதை மாதிரி தெரிந்தது. ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியல, ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற பாதை அற்புதத்தின் பாதை என்று. அவன் ஆரம்பத்திலிருந்து அற்புதம், முடிவு வரைக்கும் அற்புதம். ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு மாதமும் அற்புதம், ஒவ்வொரு ஆண்டும் அற்புதம். அது ஒரு அற்புதத்தின் பாதை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்மளை ஆண்டவர் நடத்துகிற பாதை அது அற்புதத்தின் பாதை. இந்த அற்புதத்தின் பாதையில தேவன் நம்மளை நடத்துகிறார் என்று நாம் அவரை துதித்தோம் என்றால், நாம் அவரை ஆராதித்தோம் என்றால், முடிவில் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு சென்று விடுவார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள, அதாவது நமக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லாமையை தான் பார்க்கிறாங்க. ஆனா நாம் பார்க்க வேண்டியது தேவன் நமக்கு செய்கிற அற்புதத்தை, தேவன் நமக்கு செய்ய போகிற அற்புதத்தை. அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எங்கள் அற்புதத்தின் பாதையில நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அற்புதத்தின் பாதையில நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்கள் அற்புதத்தின் பாதையில நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஒரு 15 நிமிடங்கள் தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை நினைச்சு ஆண்டவரை நம்ம உயர்த்துவோம். நம்மளை இன்னும் அற்புதத்தின் பாதையில தேவன் நடத்தணுமே. அற்புத மழைய நம்முடைய வாழ்க்கையில பொழிய பண்ணணுமே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிபர்கள், சகோதரர்கள், உங்க
உங்க மனசில் அவருடைய அற்புதத்தை கொண்டு வாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல ஆண்டவர் செய்த அந்த கிரியைகளை, ஆண்டவர் பாராட்டின அந்த கிருபைகளை மறந்து போனாங்க. அற்புதத்தை இழந்து போனாங்க. ஆனா நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அற்புதத்தை நினைக்கிறவர்கள், நன்றி சொல்லுகிறவர்கள், இன்னும் அற்புதத்தை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், இந்த மாதத்திலேயும் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். காணா ஒரு கல்யாண வீட்டில் தேவன் நடத்தின அற்புதம் நம்ம வீட்டிலையும் நடக்கும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்து ஆண்டவர் திருப்தி படுத்தினாரே. மீதம் 12 கூட நிறைய எடுக்க உதவி செய்தாரே. அந்த அற்புதம் நம்ம வீட்டில் நடக்கும். அந்த அதிசயம் நம்ம வீட்டில் நடக்கும். ஏன்னா நம்ம அதிசயமானவருடைய அதிசயங்களை நினைச்சு துதித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் துதிப்பீங்களா? அற்புதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க நடத்தப்படுகிறது அற்புதத்தின் பாதை. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். மௌனமா இருக்காதீங்க. நல்ல அந்நிய பாஷையில நிறைஞ்சு ஓலா பாலா 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 பா பேசுங்களேன். வேலையில் அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்க சரீரத்தில் அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒவ்வொன்றிலே அற்புதம். அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி மக்கா பாலா மக்கா பாலா பா. மௌனமா இருக்காதீங்க. நிறைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. யோர்தானும் நின்று போனதே, எரிகோவும் விழுந்து போனதே. மிக்காலா மானா பாலா 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 பா. ஓரா பாலா 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 பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே
பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு புதுமையிலே நடங்கல. அபிஷேகம் இறங்குகிறது. இந்த மாதம் முழுவதும் நடத்துவதற்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். சகோதரர்கள் மேல் ஆண்டவர் பலனை ஊற்றுகிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். சத்துவத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த வேலையை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் நடத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். அற்புதத்தில் நடத்துவார். அதிசயத்தில் நடத்துவார். அபிஷேகம் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. ஓ, ஆவியானவர் நடத்துவார். எல்லார் மேல ஊற்றப்படுகிறது அபிஷேகம். குறிப்பா வாலிப பிள்ளைகள் மேல ஊற்றப்படுகிறது அபிஷேகம். கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கொஞ்சம் உங்க இருதயத்துல இடம் கொடுங்க. மகிமைப்படுத்துவார் தேவ, மகிமைப்படுத்துவார் தேவ. பாலா 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 பா. ஹல்லேலூயா. உங்களை தேவன் நடத்துகிறது. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அற்புதத்தை நீங்க பார்க்கணும்னு தான். இதுவரைக்கும் நீங்க பெற்றாத அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தான் தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாசத்துல நீங்க பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற நீங்க பார்க்காத அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே அற்புதத்தை மட்டும் பார்க்கல, செங்கடல் பிரிகிறதையும் பார்த்தாங்க. வெட்டாந்தரையில நடத்தப்படுகிறதையும் பார்த்தாங்க. காலையில வீட்டுக்கு முன்னாடி மண்ணா கிடக்கிறதையும் பார்த்தாங்க. கசப்பான தண்ணீர் மதுரமாகிறதையும் பார்த்தாங்க. கற்பாறையில இருந்து தண்ணீர் வருகிறதையும் பார்த்தாங்க. யோர்தான் நிக்கிறத பார்த்தாங்க. எரிகோ கோட்டை உடைகிறத பார்த்தாங்க. அதுக்கு தான் கர்த்தர் நடத்துறாரு. அற்புதத்தை பார்க்க போறீங்க. நம்புறீங்களே? பலா 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 பலா. அபிஷேகம் இறங்குகிறது. நன்றி சொல்லி நான் பாடுவேன். நாள்தோறும் உம்மில் வாழுவேன். நன்றி சொல்லி நான் பாடுவேன். நாள்தோறும் நான் உம்மில் வாழுவேன். கை உயர்த்தி உம்மை நினைத்து தினம் பாடுவேன். என் இயேசுவே, உம் அன்பை நினைத்து தினம் போற்றுவேன். என் இயேசுவே, வானம் பூமி ஒழிந்தாலுமே வார்த்தை மாறாதையா. வந்த வாசம் மறைந்தாலுமே நேசம் மாறாதையா. அப்படி இரண்டு கை விரித்து வானம் பூமி ஒழிந்தாலுமே வார்த்தை மாறாதையா. பந்த வாசம் மறைந்தாலுமே நேசம் மாறாதையா. உம்மை நினைத்து தினம் பாடுவேன். இயேசுவே, உம் அன்பை நினைத்து தினம் போற்றுவேன். இயேசுவே, உம்மை நினைத்து தினம் பாடுவேன். இயேசுவே,
தகப்பனை போல் வந்தவரே, தோளின் மேலே என்னை சுமந்தவரே, நன்றி சொல்லி நான் பாடுவேன், நாள்தோறும் நான் உம்மில் வாழுவேன். அப்படியே கைகளை அசைத்து எங்களை சுமந்து கொண்டு வந்தவரே, நீ முழங்கால் படிடுமா. பலவீனம் இல்லாமலே, குறைவுகள் இல்லாமலே, பலவீனம் இல்லாமலே, குறைவுகள் இல்லாமலே, வனந்திர பாதையிலே என்னை நடத்தினவர் நீரே, வனந்திர பாதையிலே என்னை நடத்தினவர் நீரே. இயேசுவே, என்னை நேசிக்கும் தேவனே, இயேசுவே, என்னை விசாரிக்கும் ராஜனே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உம்மை போல என்னை நேசிக்க யாரும் இல்லை என் தகப்பனே, உம்மை போல என்னை விசாரிக்க யாரும் இல்லை என் தகப்பனே. கை உயர்த்தி இயேசுவே, என்னை நேசிக்கும் தேவனே, இயேசுவே, என்னை விசாரிக்கும் ராஜனே. ஆமே. நம்முடைய தகப்பனுக்கு நல்ல கைத்தட்டி மகிமை செலுத்துவோமா? எவ்வளவு சத்தமா கைத்தட்டி மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சத்தமா. வாலிபர்கள் நல்ல ரெண்டு கையை தட்டி இயேசுவே அப்படி மட்டும் சொல்லுங்க. இந்த மாசம் முழுது உங்களோடு வருவார், உங்களோடு இருப்பார், எல்லா தீமைகளுக்கு விலக்கி காப்பார், எந்த தீமை ஒன்று அணுகாதபடி காப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. மரணமும் இருளும் பாதாளத்தில் தள்ளுண்டுமோ, ஜீவனும் சுகமும் உங்களை ஆளுகை செய்யும். நன்றியே சப்பா, யாராக நீங்க நடத்தி கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு வாக்கு தந்த வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா, எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா கனத்தையும் மகிமை மக்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நாம் உட்கார்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி இடைவெளி இல்லாமல்
உட்கார்ந்து கொள்ளுங்க. சகோதரர்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காருங்க. ஆமென். இந்த மாசத்திற்கு தேவன் கொடுக்க போகிற வார்த்தை என்ன என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் சொல்கிறதாவது, இதுதான் வாக்குத்தத்தம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் இந்த மாசத்துல வழிகளை நமக்கு திறக்க போகிறார். வாசலை வைக்கிறேன், அதுவும் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்னா ஆண்டவர் நமக்கு வழிகளை திறக்க போகிறார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் இந்த மாசத்துல ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு வாசலை திறந்து வைக்கிறாரு. அதாவது வழிகளை திறந்து வைக்கிறாரு. நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம், நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு. அதாவது நம்முடைய ஆண்டவர் நமக்கு வழிகளை திறப்பார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு வழிகளை திறப்பார். அதுவும் மனுஷர்கள் மாதிரி அவர் திறக்க மாட்டார். மனுஷர்கள் திறக்கிற வழி அடைக்கவும் முடியும், மனுஷர்கள் அடைத்திருக்கிறத திறக்கவும் முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு திறக்கிற வழியை இந்த உலகத்தில் சாத்தான் நினைச்சாலும், மனுஷர்கள் நினைச்சாலும், வேற யாரு நினைச்சாலும் அந்த வழியை அடைக்க முடியாது. அதே மாதிரி தேவன் நமக்கு அடைச்சிருக்கிற வழியை இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் திறக்கவும் முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும். தேவன் நமக்கு செய்ய நினைத்திருக்கிறதை சரியாக செய்து விடுவார். அதை யாரும் தடுக்க முடியாது, அதை யாரும் கெடுக்க முடியாது. உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மைகளை நீங்க மட்டும் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க மட்டும் எடுத்துக்கொள்ள முடியும், நீங்க மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்குரியதை வேற யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் திறப்பார். உங்களுக்குரியதை யாரும் கெடுக்கவும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் திறப்பார். ஆண்டவர் உங்களுக்கு திறந்ததை இந்த உலகத்தில் யாரும் அடைக்கவும் முடியாது, யாரும் திறக்கவும் முடியாது. ஆண்டவர் நமக்கு வழிகளை திறக்க போகிறார். ஆண்டவர் நமக்கு வழிகளை திறக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு செவியையும் இருதயத்தையும் திறக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வழியை திறக்கிறார். இந்த வசனத்தில் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடினால். பெலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, அதைத்தான் நமக்கு சொல்றாரு. ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கை கொண்டபடினால்
உங்களுக்கு வழிகளை திறக்கிறேன்னு சொல்கிறார். நீங்களும் இந்த மாதத்தில் உங்கள் செவியையும் உங்கள் இருதயத்தையும் ஆண்டவருக்காக திறங்க. பக்கத்தில் உங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்யுங்க? திறங்க. இந்த குழந்தைகளெல்லாம் மடியில் வச்சுக்கோங்க. இந்த இடவெளி இருந்தால் அங்கே முன்னாடி இருந்தது. பக்கத்து உங்கள்கிட்ட பேசாதீங்க. ஆமாம், நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பதித்து வைத்து கொள்ளுங்க. முதல்ல உங்கள் செவியை நீங்கள் என்ன செஞ்சுருங்க? திறந்துருங்க. ஆண்டவருடைய வசனத்துக்காக உங்கள் இருதயத்தை திறந்துருங்க. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்வதற்கு உங்களை அர்ப்பணம் செய்து நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வழி திறக்கும். அந்த அளவிற்கு உங்களுக்கு வழி திறக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் என்னென்ன வழிகளை திறக்கிறார்? 5 வழிகளை திறக்கிறார். அதைத்தான் நான் உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். முதலாவதாக ஆண்டவர் எதிர்கால வாழ்க்கைக்கான வழியை திறக்க போகிறார். எதிர்கால வாழ்க்கைக்கான வழிகளை திறக்க போகிறார். திருமண ஏஜில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவைகளை சந்தித்து வழிகளை திறந்து அவங்களுடைய வாழ்க்கையை வளமாக்க போகிறார். ஆமென். காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்து போய் ஆண்டவரின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு கர்த்தர் வழிகளை திறக்க போகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் கடவுளை தேடுறேனே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படி சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏன்னா உங்களுக்கான வழி இந்த மாதத்தில் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 24:43. ஆதியாகமம் 24. இதோ இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில், உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று, கொஞ்சம் குடிக்க எனக்கு தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீ குடி என்றும், நீ குடி என்றும், உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும், உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணே, சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரியாக வேண்டும் என்றேன். நான் இதை, இப்படிப்பட்ட அற்புதம் தான் நடக்கும். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு துறவில் இறங்கி போய், வழி திறந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வந்துதான் தீரும். டேம்பில் தண்ணி கத்துன்னு கிடக்கும், நிரம்பி கிடக்கும். வழி திறக்காததுனால அது ஸ்டாக்காக இருக்கும். அந்த மதகு, அந்த டேம்பினுடைய மதகு திறக்கப்படும் பொழுது மெதுவாக வராது. உள்ளே இருக்கிற தண்ணி அது பாஞ்சுக்கிட்டு வரும், சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதே மாதிரி தான் கர்த்தர் வழிகளை திறக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் காத்திருந்தது. கர்த்தர் வழிகளை இந்த மாசத்துல திறக்க போகிறார். உங்களுடையவைகள் உங்களிடத்துல வந்து சேரும், உங்களை எதிர்கொண்டு வரும், உங்களை தேடி வரும், நீங்க இருக்கிற இடத்துக்கே வரும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அது எதிர்கால வாழ்க்கைக்கான வேலையா இருந்தாலும், அது படிப்பான காரியமாக இருந்தாலும், அல்லது வாழ்க்கையான காரியமாக இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், ரெபெக்காள் எப்படி குடத்தை எடுத்துக்கொண்டு எலியேசருக்கு எதிர்கொண்டு வந்தாலோ, இருக்கிற இடத்துக்கு வந்தாலோ, அதே மாதிரி நன்மைகள் உங்களை தேடி வரும். இயேசு உங்க கண்களில் காமிப்பாரு. அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஈசாக்குக்கான ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு வழி திறந்தது. உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம்
பொண்ணு பார்க்க போகலை. தன்னுடைய வீட்டில் மேனேஜராக இருக்கிற எலியேசரை அனுப்புகிறாரு. அவர் நல்ல தேவ மனுஷன், தேவனுக்கு பயந்தவர். தன்னுடைய இஷ்டப்படி தன் எஜமானுக்கு திருமணத்தை முடித்து வாழ்க்கையை பாழாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கண்ணும் கருத்துமாக செய்கிறார். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களுமே அப்படி இருக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் பண்ணி கொண்டு சாராளுடைய கூடாரத்தில் குடியிருக்கும் பொழுது தன் தாய்க்காக கொண்டு வந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார் என்று விதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டது எலியேசர் அல்லவா? அல்லேலூயா. ஒட்டகங்களை ஊர் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் நிறுத்தி ஒரு ஜெபம் பண்ணுறார். என் எஜமானுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற ஸ்திரியை நான் இங்கே காணணும், கர்த்தர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு முதலாவது குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிற ஒரு ஸ்திரீயின் இடத்துல அவள் தண்ணி மோந்துட்டு வரும்பொழுது, நான் என் குடத்துக்கு எனக்கு குடிக்க தண்ணி கொடுன்னு நான் கேட்பேன். அப்போ எனக்கு குடிக்கவும் தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் வார்க்கணும். அதான் அடையாளம். ஆண்டவர் என் எஜமானுக்கு நியமித்திருக்கிற மணமகளுடைய அடையாளம். அதே மாதிரி ஒரு கண்ணை மூடி ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே, எப்பயுமே நம்முடைய ஆண்டவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பதிலை கொடுத்துருவார். ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண் குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள். இவர் பொறுமையாய் நிற்கிறார். கிணத்துக்குள்ளே அவள் இறங்கி போய் தண்ணியை மோந்துட்டு வரும்பொழுது குடிக்க கொடுன்னு கேட்குறாரு. அவள் குடத்தை சாய்க்கிறா. இவர் ஒட்டகங்களுக்கு கேட்காமல 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் மோந்து வார்க்கிறாள். அப்போ முடிவு பண்ணிட்டாரு, இதுதான் என்னுடைய எஜமானுடைய மனைவின்னு சொல்லிட்டு அவளோடு அவங்க வீட்டுக்கு போய் ஆண்டவர் எங்களை நேர் வழியாக நடத்திட்டு வந்தார் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா வேற எங்கேயும் அலைய விடலை, நேர் வழியாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார்னு அவங்க வீட்டில் சொல்லி அந்த மணமகளை ரெபேக்காளை அழைத்து கொண்டு போய் தன் எஜமானுக்கு திருமணம் செய்து வைத்து வாழ வைத்தார் எலியேசர். அதே மாதிரி தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்களும் நேர் வழியாய் நடத்தப்படுவீங்க. ஆண்டவர் ஏமாற விட மாட்டார், ஆண்டவர் அலைய விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? வழி திறக்கும் அதிசயம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வழி திறக்க போகிறவரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். வழி திறக்க போகிறவரே ஸ்தோத்திரம். நீங்க யாருக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கைக்கான வழி திறக்கும். ஆமென். உங்க உறவினர்கள், உங்களுடைய நெருங்கின சொந்தங்கள், அவங்களுக்கு கூட நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாழ்க்கைக்கான வழியை திறப்பார். இல்லை என்கிற நிலையை ஆண்டவர் மாற்றுவார். அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென். இது இந்த திருமண காரியத்தில் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலையுமே கர்த்தர் வழி திறப்பார். உங்கள் வாழ்க்கைக்கான வழியை திறப்பார், உங்கள் எதிர்காலத்துக்கான வழியை திறப்பார். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:1 வாசிங்களேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவருக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். சொல்லுங்களேன், பக்கத்துவங்களை பார்த்து கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, 4வது வசனத்தை வாசிங்களேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும்
ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துவீங்களா? இவ்வளவுதானா உங்க ஸ்தோத்திரங்கள்? உனக்கு நான் வாழ்வதற்கு வழி திறப்பேன். முதல்ல உன்னுடைய வாழ்க்கைக்கான வழி திறப்பேன்னு சொன்னாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்வதற்கு, நீ உணவு சாப்பிடுவதற்கு, நீ உடுத்துவதற்கு, நீ இருப்பிடத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு, உன்னுடைய வாழ்விற்கான வழிகளை நான் திறப்பேன். அதாவது உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன், உன்னை பொருளாதாரத்தினால ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? வெங்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க கையிட்டு செய்கிற உங்களுடைய வேலையை தேவன் பிளஸ் பண்ணுவார், வருமானத்தை அதிகரிக்க பண்ணுவார், உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவன் அல்லவா? உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். சொந்தமா செய்கிற வியாபாரங்களை விருத்தி அடைய வைப்பார். சொந்தமா செய்கிற வேலையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுக்கு பொக்கிஷங்களையும் உங்களுக்கு புதையல்களையும் ஆண்டவர் தருவார். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கான வழி திறக்கிற காரியம். கடன் தேவைகளை தேவன் சந்திக்க போகிறார். சகோதரர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இருக்கிற அந்த கடன் இயேசு நாமத்தினால் அடைக்கப்பட போகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் பொக்கிஷ சாலையை திறக்க போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்தில் 10:9-10 தேவன் அதைத்தான் சொல்றாரு. நீங்க நல்ல வேலை வாய்ப்புகளை காண்பீங்க, நீங்க நல்ல மேய்ச்சலை காண்பீங்க. வாசிங்களேன், யோவான் 10:9-10. நானே வாசல், ஐ ஆம் டோர். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் என்பது என்ன? ஆகாரம். ஆண்டவர் நம்மளை இந்த மாசத்துல போஷிப்பார். அதுதான் நம்முடைய தேவைக்கான பொருளாதாரங்களை தேவன் சந்தித்து நம்மளை அற்புதத்தின் பாதையில நடத்துவார். நீங்கள்லாம் சொல்ல போறீங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவில்லை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். எனக்கான வேலையை ஆண்டவர் கொடுக்கிறாரு, என் குடும்பத்தை நடத்துறாரு, என் பிள்ளைகளை நடத்துறாரு. ஆமென். வாழ்வதற்கு தேவையான வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? திறக்கிறாரு. நீ செய்கிற வேலையை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். அபிஷேகத்துல மட்டும் அதிகமா நிரம்புங்க. நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பாகன்னு சொல்றாரா? அவர் ஒரு ராஜா, பாபிலோன்ல இருந்த ஒரு ராஜா. அவர் காலத்துல தான் இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து ஆலயத்தை கட்டினாங்க. அவரை குறித்து சொல்றார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுன்னு சொல்றார். அது மாதிரி நம்மளையும் ஏசப்பா அபிஷேகம் பண்ணட்டும். நல்லா அந்நிய பாஷை பேசுங்க, பரிசுத்த ஆவில நிரம்புங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வர 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 உங்களுக்கு மறைவாய் இருக்கிற, உங்களுக்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா வெண்கல கதவுகளும் உடைஞ்சு போயிடும். உங்க கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதெல்லாம் உங்க கண்களுக்கு ஆண்டவர் தென்பட வைப்பார். ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் பொக்கிஷங்களையும் தருவேன்னு சொல்றாரு. மறைவிடங்களில் இருக்கக்கூடிய புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறாரே.
ஆவியில் நிறைந்து நல்லா அந்நிய பாஷையில் பேசி ஜெபிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு உங்களை திறந்து கொடுக்குறீங்களோ, உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாறிடுவீங்க. தாவீது மாதிரி சொல்லுவேங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. இப்பொழுதே நல்ல கைத்தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அப்படியே பேசி இப்பொழுதே உங்களுக்கானவைகள் திறக்கப்படும்படியாக நன்றி இயேசுவே அப்படி சொல்லுங்களேன். சகோதரர்கள் சொல்லுங்களேன், ஓ வேலையில் நீ அற்புதத்தை பார்ப்ப, அதிசயத்தை பார்ப்ப, ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணுவா. ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு ஆண்டவரை மறந்து விடாதே. ஆமென். நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே ஆண்டவரை மறந்துடுவாங்க. மறந்துடாதீங்க. நன்றி உள்ளவங்களா இருங்க. கர்த்தரை நல்லா தேடுங்க. மென்மேலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், வாழ்வதற்கு வழி திறப்பார். மூன்றாவது, விடுதலைக்கான வழியை திறப்பார். உங்களை கொல்லுவேன், உங்களை அழிப்பேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அழிப்பதற்கு கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். வாசிங்களேன், யாத்திராகமம் புஸ்தகம் 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் உங்களுக்கான வழியை எல்லாரும் பார்க்கும்படி வைக்கல. உங்களுக்கான வழிய பாதைய உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுதே கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடலுக்கு அடியில் நடந்து போகிறதற்கு கர்த்தர் ஒரு பாதையை வச்சிருந்தார். கர்த்தர் எதை வச்சிருந்தாரு? பாதையை வச்சிருந்தார். இன்னைக்கு ஜனங்கள் அந்த பாதையை உணராததுனால தான் ஆண்டவரை முறுமுறுக்கிறாங்க. இந்த ஜனங்கள் கூட செங்கடலுக்குள்ள தேவன் எங்களுக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உணராம தான் அந்த செங்கடலுக்கு முன்னாடி முறுமுறுத்தாங்க. நீங்க முறுமுறுக்காதீங்க. தடைகளை பார்த்து முறுமுறுக்காதீங்க. உங்களை சுற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்து முறுமுறுக்காதீங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த புதிய பாதையில் நடத்துவதற்கு தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் சொன்னது புரியுதா? நான் சொன்னதை கேட்குறீங்களா? கைகளோ தலையிலையா சொல்லுங்களேன். சத்தத்தை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய கண்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் வேற எங்கேயாவது இருக்கும். நான் சொல்ல கேட்குறீங்களா? தேவன் நமக்கு வச்சிருக்கிற பாதை எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த பாதையில் நடத்தும் பொழுது தான் நமக்கு தெரியும் இது தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின பாதை என்று. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாதையில் கஷ்டமில்லாமல் நடத்தப்படுவீங்க, பாதுகாப்பாக நடத்தப்படுவீங்க, வெற்றியாக நடத்தப்படுவீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செங்கடலுக்குள்ள ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த பாதையில் அவங்க வேகமாலாம் நடக்கலை, நார்மலாக தான் நடந்தாங்க. ஆடுகளோடு மாடுகளோடு லட்சக்கணக்கான ஜனங்கள். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க 30 லட்சத்துக்கு மேலே இருக்கும்னு ஜனங்கள் நடந்தார்கள். இந்த பக்கம் தண்ணீர் மதிலாக நின்றது, இந்த பக்கம் தண்ணீர் மதிலாக நின்றது. எவ்வளவு ஜாலியாக போயிருப்பாங்க.
நம்மெல்லாம் டூரிஸ்ட்டு போகும்பொழுது எவ்வளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அது மாதிரி தான் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வருகிற ஆபத்தை அவங்க அறிய விடலை தேவன். பார்வோன் அவனுடைய படைகளும் வருகிறார்கள், பின்தொடர்ந்து வருகிறார்கள். கொன்றுவேன், அவனை பிடிச்சிருவேன், அவனை அழிச்சிருவேன் வாரான். ஆனால் அவனுக்கு அந்த பாதை கிடையாது. அந்த பாதை இவங்க நடக்க 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 மறைஞ்சிருச்சு. அவன் வரும் பொழுது அவனுடைய ரதங்களை ஓட்ட முடியல, அவனுடைய குதிரைகளை ஓட்ட முடியல. அவனுக்கு மன அழுத்தம் உண்டாயிருச்சு. அப்படியே பின் திரும்பி போறான். அங்கே கர்த்தர் செங்கடலை மூழ்கி மூடி விடுகிறார், செங்கடலை இணைச்சு மூடி விடுகிறார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய சேனைகள் கடற்கரையில் பிரேதங்களாக கிடக்கிறாங்க. அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை தொடரலை. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரு விடுதலைக்கான வழியில் ஆண்டவர் அவங்கள நடத்தினார். அதே மாதிரி தான் உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய உபத்திரவம், உங்களுடைய பாடு, உங்களுக்கு விரோதமாக உங்களை தொடருவேன், இன்னும் அள வைப்பேன், இன்னும் கண்ணீர் வடிக்க வைப்பேன், இன்னும் உங்களுக்கு விரோதமாக போராடுவேன், உங்களை சமாதானமாக இருக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து வரானே, அவனிடத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலைக்கான வழி ஆண்டவர் உங்களுக்கு திறப்பாரு. ஒரு விடுதலைக்கான வழி ஆண்டவர் உங்களுக்கு திறப்பாரு. பிரதர், விடுதலைக்கான வழி ஆண்டவர் உங்களுக்கு திறப்பாரு. அந்த மரண ஆவி, அந்த பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது. அந்த பாவம், அந்த அடிமைத்தனம் இன்னைக்கு நிறைய பேர் அடிமைத்தனம் பின்தொடர்ந்து வருகிறது. என்னை விட்டுட்டு போறியே அப்படி சொல்லிட்டு, இயேசுநாதர்கிட்ட போறியன்னு சொல்லிட்டு சில அசுத்தாவிகள், சில பாவ பழக்கங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கான விடுதலைக்கான வழியை திறந்து உங்களை அதில் நடத்தி கரையேற வச்சிருவாரு. அடிமைத்தனங்களை ஆண்டவர் அடக்கம் செய்து விடுவாரு. அடிமைத்தனங்கள் இனி உங்களை பின்தொடராது. எத்தனை பேர் நம்புறீங்க? தலைக்கு மேலே கூட கைத்தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இவ்வளவுதானே அவங்க கைத்தட்டி நல்ல அந்நிய பாஷையில் அப்படியே பேசி, சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் பேசுங்களேன், வாய் திறந்து பேசுங்களேன், நல்லா பேசுங்களேன். உனக்கு மறைவாய் இருக்கிற வழியில தான் தேவன் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. நீ அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு யோசிக்கிற? இல்ல இல்ல, அதுதான் தேவன் உன்னை நடத்துகிற வழி. உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் ஆயத்தப்படுத்தின வழி அது. கடலுக்குள்ள ரோடு போட்டு அதை மறைச்சு வச்சிருந்த கர்த்தர் நம்முடைய கர்த்தருங்க. என் பிள்ளைகளை நான் இப்படி நடத்துவேன்னு சொல்லி உலகத்தை உண்டாக்கும் பொழுதே செங்கடலுக்குள்ள ஒரு ரோடு போட்டு மறைச்சு வச்சிருந்த கர்த்தர் அவர் எவ்வளவு பெரிய கர்த்தர் பாருங்களேன். நம்மளை எப்படி நடத்தணும்னு விரும்புகிறார் பாருங்களேன். யாரும் பார்க்காத, யாரும் நடக்காத, நாம் நடந்த பின்பு இனி எவரும் அதில் நடக்காதபடிக்கு கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிற தேவன் அல்லவோ. அல்லேலூயா. நல்லா தான் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களை புதிய வழியில நடத்துவார். தேவன் உங்களை புதிய வழியில நடத்துவார். தேவன் உங்களை விடுதலையின் வழியில நடத்துவார். அந்த வழியில பிசாசு வர முடியாது. அந்த வழியில் அடிமைத்தனம் வர முடியாது. அந்த வழியில் உன்னை சேதப்படுத்துகிற காரியங்கள் வர முடியாது. நீ மட்டும்தான் நடக்க முடியும். தேவனோடு நீ மட்டும்தான் நடக்க முடியும். அந்த வழியை தான் தேவன் உனக்கு முன்பாய் திறக்க போகிறார். அது வித்தியாசமான வழியாக இருக்கும். ஆமென். விடுதலைக்கான வழியை திறப்பார். முதல்ல சொன்ன வாழ்க்கைக்கான வழியை திறப்பார், வாழ்வதற்கான வழியை திறப்பார், விடுதலைக்கான வழியை திறப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அடிமைத்தனத்தை குறித்து கவலைப்படாதீங்க, விடுதலை பிறக்கும். உங்கள் கணவர் மதுபானத்திலிருந்து விடுதலை பெறுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எத்தனையோ நாட்கள் ஜெபிக்கிறீங்களே, என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, என் கணவர் மனம் திரும்ப மாட்டாரா, இந்த மதுபான போதையினால எங்கள் குடும்பம் கஷ்டப்படுகிறது என்று கண்ணீர் வடிக்கிறீங்களே, கர்த்தர் விடுதலைக்கான வழிகளை ஆண்டவர் திறக்க போகிறார். அதில் உங்களை நடத்த போகிறாரு. அதில் அடிமைத்தனம் பிரவேசிக்காது, அதில் அடிமைத்தனங்கள் பிரவேசிக்காது. நீங்க விடுதலையாய்தான் அதில் நடத்தப்படுவீர்கள். ஆமென். அடுத்தபடியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேவன் திறப்பார்.
1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், அன்னாளின் கற்பத்தை அடைத்தபடியினால், அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இங்கே வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றதை கவனிங்க. இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறது எல்லாமே நிறைய பேர் நினைக்கிறாங்க அது இயற்கை அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் கர்த்தர் வழியை திறந்தாதான் அந்த ஆசீர்வாதம் மக்களுக்கு கிடைக்கும். இங்கே அன்னாளுடைய கற்பத்தை தேவன் என்ன செஞ்சிருந்தார்? அடைச்சி வச்சிருந்தார். ஏன் அடைச்சாரு, எதுக்கு அடைச்சாருன்னு நம்ம யூகிக்க முடியாது. அவர் நன்மைக்காக அதை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலையும் சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு வழிகள் அடைக்கப்பட்டிருக்குன்னா தேவன் நல்ல நோக்கத்துக்காக அதை அடைச்சி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த அன்னாளுக்கும் அந்த கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருந்தாரு. ஆனால் அந்த வழியை தேவன் திறக்கிறார். பாருங்களேன், 20வது வசனத்தை வாசிங்களேன். சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று ஆண்டவர் அந்த வழியை என்ன செய்தார்? திறந்தார். அன்னாள் ஒரு ஆண் குழந்தையை கையில் பெற்றுக்கொண்டாளே. எல்கானா அன்னாளுடைய கணவர் ஒரு ஆண் குழந்தைய கையில் பெற்றுக்கொண்டாரே. அதுக்கு பிறகு நிறைய குழந்தைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையிலையும் கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த வாசல் அடைக்கப்பட்டே இருந்தது அப்படின்னா, கர்த்தர் இந்த மாதத்தில் அன்னாளுக்கு அற்புதத்தை செய்தது போல உங்களுக்கும் தேவன் அற்புதத்தை செய்வார். விசுவாசிச்சிங்கன்னா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தருவார். கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். அதுக்கான வழிகளை ஆண்டவர் என்ன செய்வார்? திறப்பார். மனிதனுடைய ஆசீர்வாதங்களில் ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு அழகு இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும் அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு வரவேற்பு இருக்காது. ஆமென். வறுமையில் இருந்தாலும், அழகாக இல்லாமல் இருந்தாலும், புகழ்ச்சியில் இல்லாமல் இருந்தாலும், குழந்தைகள் இருந்துச்சுன்னா சமுதாயத்தில் அவங்கள ஒரு வரவேற்போடு பார்ப்பார்கள், மகிமையாய் பார்ப்பார்கள். அதுதான் உண்மை. ஆமென். கர்த்தர் நம்மளை நினைவு கூறுவார், நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுவார். இந்த கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் தேவன் ஒரு அதிசயத்தை காண செய்வார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க. அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய இருதயம் திறக்கப்படணும். நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 1 சாமுவேல் 1:11 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் போதும் நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். நீங்களும் அதிகமாக கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு திறக்க முடியாத வழிகளை கூட தேவன் திறந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை தருவார். ஆமென். கைகளை ஒருத்தர் அல்ல சொல்லும் அல்லேலூயா. இதுவரைக்கும் அவள் அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையை பண்ணலை.
ஆனால் அன்னைக்கு தான் அவள் பண்ணியிருக்கிறாள். நான் கூட நினைக்கிறேன் அன்னாளுக்கு ஒரு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த கொடுக்கிற மனப்பான்மையை தேவன் கொடுக்கும்படி அந்த வாசல் அடைச்சி வச்சுருந்துருக்கலாம். சில ஆசீர்வாதங்கள் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய இருதயம் திறக்கப்படாததுனால தான். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்காக திறப்போம், நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக கொடுப்போம், தசம பாகம் காணிக்கை என்று கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக பிள்ளை ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கடினமான வர முடியாத வந்தால் நம்ம ஆச்சரியப்படுகிற விதத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களெல்லாம் கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வந்து தருவார். ஆமென். கைகள் ஒருத்தர் அல்ல சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். நான் சொல்றதை விசுவாசித்து நீங்கள் மனசில் பதித்து நீங்கள் ஜெபிங்க. இது என்னைக்கூட மறந்து போயிடாதீங்க. இது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எழுதி வைத்து தியானிங்க, ஜெபிங்க. புரியுதுங்களா? கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஏன்னா நான் மனுஷன் கொடுத்த வார்த்தையை நான் பேசலை, தேவன் கொடுத்த வார்த்தையை நான் பேசுகிறேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். என்னுடைய மூளையிலிருந்தோ என்னுடைய மாம்சத்திலிருந்தோ இதை நான் பேசாமல் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நீங்கள் விசுவாசிங்க, கண்டிப்பாக தேவன் அற்புதங்களை செய்வார். இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க, தேவன் அற்புதங்களை செய்வார். ஏன்னா பிசாசு பார்த்தீங்கன்னா வசனத்தை பேசினாலும் அங்கே விசுவாசிக்க விட மாட்டான். அதாவது ஒரு போன் இருக்குது, நான் ஒருத்தவங்களுக்கு போன் போட்டு பிறகு என்ன, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்டாள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்கள் வீட்டில் ரட்சிப்பின் வழிகளை திறக்க போகிறார். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல தனி மனித ரட்சிப்பு, ரெண்டாவது குடும்ப ரட்சிப்பு, மூணாவது சமுதாய ரட்சிப்பு. 3 ரட்சிப்புகளை இங்கே பார்க்கலாம். ஒரு பெண்ணினுடைய இருதயத்தை திறந்தார், அவளுடைய கணவனுடைய இருதயத்தை திறந்தார். அடுத்து அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சிறை காவலர் அதிகாரிகளுடைய இருதயத்தை திறந்தார். அங்கே ஒரு சபை உருவானது, அங்கே ரட்சிப்பின் வழி திறந்தது. அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு நீங்கள் உங்கள் குடும்பமும் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்க. உங்கள் வீட்டுக்காரி ஞானஸ்தானம் எடுக்க போகிறாரு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவன் இந்த மாதத்தில் ரட்சிப்பின் வழியை திறக்க போகிறாரு. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் சிட்சிக்கப்பட மாட்டாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல 2 கையை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமாம். குடும்பமாக ரட்சிக்கப்பட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும், அப்படிதானே? குடும்பமாக ரட்சிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? பிராங்க்லின் அப்பா ரட்சிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் உங்கள் குடும்பம்? ஒரு குட்டி பரலோகம் போல் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் ரட்சிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? தூங்குகிற சிஸ்டர் விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து உங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படுவார். நான் சொல்கிறது உங்களுக்கு அற்பமாக தெரியுதுன்னு, நகைப்பாக தெரிகிறது. அது அவிசுவாசம். சாரால் சிரித்தது மாதிரி கர்த்தர் அவரை ரட்சித்து உங்களுக்கு முன்னாடி நிறுத்தும் பொழுது தான் அவருடைய அற்புதத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதாவது உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனாலும் ரட்சிப்புக்கான வழி இல்லாமல் இருக்குது. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நகைப்பு வருகிறது. ஆனால் நிச்சயமாக தேவன் உங்கள் கண்களுக்கு முன்னாடி ஆச்சரியத்தை நிறுத்துவார். சமுதாய ரட்சிப்பு. அப்போஸ்தல நடபடிகள் 16, 26, 27 வாசிங்க.
சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டு உண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி, ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க. எத்தனாவது வசனம்? 9வது வசனம் வாசிங்க. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து 34 வாசிங்க. 33. மேலும் ராத்திரியில அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஒரு சமுதாய ரட்சிப்பு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் வழியை திறந்துட்டார்னா ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள். தனி மனித ரட்சிப்பு. லீதியால் ரட்சிக்கப்படுகிறாள். அவருடைய கணவர், அவர் குடும்பம் ரட்சிக்கப்படுறாங்க. குடும்ப ரட்சிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறைக்காவலர் அதிகாரி ரட்சிக்கப்படுறாரு. அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த பிலிப்பு பட்டணத்தில் ஒரு சபை உருவாகிறது. அது மாதிரி நம்ம சபைக்கு வருகிற மக்களுடைய குடும்பங்களில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிக்க போகிறாரு. நீங்கள் மற்ற இடங்களில் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுதோ, அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுதோ கர்த்தர் அவங்களையும் ரட்சிக்க போகிறாரு. கர்த்தர் ரட்சிப்பின் வழியை தேவன் திறக்க போகிறார். ஆமென். கைகளை ஒரு தலையிலேயே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எழுப்புதலை தேவன் நம்ம சபையில் கொடுப்பார். ஆமென். எங்களால் விசுவாசிக்க முடியலை அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவர் நினச்சா எதை எங்கேயும் செய்ய முடியும். அந்த பட்டணத்தினுடைய ரட்சிப்புக்காக அங்கே ஒரு பூகம்பத்தை அனுப்புனாரே. பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் கலண்டது. இதுதான் ரட்சிப்பின் வாசல். நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க தேவனுடைய அற்புதத்தை பார்ப்பாங்க, தேவனுடைய அதிசயத்தை பார்ப்பாங்க. அதுவும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் நடக்கிறத பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க. தேவன் ஒரு பட்டணத்திற்காக ஒரு பூகம்பத்தை அனுப்பினாரே, பூமியை குலுக்கினாரே. ஆண்டவர் இந்த பூமியை குலுக்கும் பொழுது அங்கே மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே, அதே மாதிரி உங்க வீட்லையும் அஸ்திபாரங்களை கர்த்தர் குலுங்க வைப்பாரு. ரட்சிப்புக்கு தடையாயிருக்கிற அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு அசைப்பாரு. நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்களே. ஏன்னா சில ரட்சிக்கப்படாதபடிக்கு பலமான அஸ்திபாரங்கள் இருக்கிறது. பாரம்பரிய அஸ்திபாரங்கள், விக்கிரக அஸ்திபாரங்கள், மூட நம்பிக்கையில் உள்ள அஸ்திபாரங்கள் இன்னைக்கு நிறைய பேருடைய ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறது. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு ஒரு அசைக்க போகிறார் தேவன். அசைப்பாரா? ஆண்டவர் மழையை பெய்ய வைக்கிறார். கண்டிப்பா அசைப்பார். அல்லேலூயா. ஒரு இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்வாரு. ஆண்டவருடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வாரு. ரட்சிப்புக்கு தடையாயிருக்கிற எல்லா வாசல்களையும் ஆண்டவர் திறப்பாரு. குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா அந்த குடும்பம் ஒரு பரலோகம் போல இருக்கும். பிள்ளைகள் ரட்சிக்கப்படாததுனால தான், கணவர் ரட்சிக்கப்படாததுனால தான், மனைவி ரட்சிக்கப்படாததுனால தான் கஷ்டப்படுறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவை தேவன் உண்டாக்குவார். 5 வழிகளை தேவன் திறப்பார்.
வாழ்க்கைக்கான வழி, வாழ்வதற்கான வழி, விடுதலைக்கான வழி, ஆசீர்வாதத்துக்கான வழி, கடைசியாக ரட்சிப்பின் வழி. எழுதி வச்சுக்கோங்க. விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொன்னீங்களே சப்பா ரட்சிங்கப்பா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பின் வழிகளும் திறக்கப்படும். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ரட்சிப்பின் வழிகளை திறக்கிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நீங்க இந்த காலவெளியில் நம்பிக்கையோடு வந்தீங்க. மற்ற ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க வரல. ஆனா நீங்க நம்பிக்கையோடு வந்தீங்க. கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, என் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார்னு சொல்லு. எங்களுக்கான ஒரு வழி திறக்கும்னு அதிசயங்களை காண்பீங்க. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. இயேசு தேவன் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். வாலிபர்கள் சொல்லுங்களேன். விடுதலைக்கான வழி திறக்கிறது, விடுதலைக்கான வழி திறக்கிறது, விடுதலைக்கான வழி திறக்கிறது, விடுதலைக்கான வழி திறக்கிறது, ஆசீர்வாதத்துக்கான வழி திறக்கிறது. இனிய பாஷை பேசுங்களேன். வாலிப பிள்ளைகள் பேசுங்க. தடைகள் விலகுகிறது. எஜமான் எழுந்தருளுகிறார். இளஞ்சியக்கணி சிஸ்டர் அவங்க நடத்துகிற வேலையை